ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? சன்மின்னும் டின்னும் அவங்கவுங்க பாதையில் போன எபிசோடில் கிளம்பி போயிருப்பாங்க. இந்த டின்னு இந்த சாய்னம் ஹோட்டலுக்கு ட்ரைனிங்க்கே வந்துட்டான். கூடவே அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டானுங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களா, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானுங்க. நல்ல பெரிய ஹோட்டல் தான் போல. அந்த ஹோட்டல் ஃப்ரண்ட்லேயே டின்னு அவங்க அம்மா செஞ்ச ஒரு பாட்டு தான் வச்சுருக்காங்க. அதை டின்னு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்க. அப்போ ரெண்டு பேர் வரானுங்க. இவனுங்கள கப்பிள்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த சாயனமுக்கு தான் செம்ம ஹாப்பி. டின்னு வந்துட்டான் இல்லையா? சாயனம் கூடவே ஒருத்தி சுத்திட்டு இருப்பாள்ல, அவ தான் இவங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுக்க போறா போல. வந்ததும் எல்லாத்தையும் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "நீ என்ன நெயில் கட் பண்ணவே இல்ல? நீ என்ன துணி துவைக்காம போயிட்டு வந்துட்டியா? நீ என்ன அயர்ன் பண்ணவே இல்ல? நீ என்ன இவ்ளோ முடி வளர்ந்துருக்கன்ட்டு" எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ட்ரெய்னர் தான் போல. ஆனா இவ திட்டுறத யாரும் கவனிக்கல. சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இந்த சாயனம் டின்ன மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறான். "நீ எதுக்கு ட்ரெய்னிங்லாம் எடுக்க போற? பேசாம நீ என்னோட அசிஸ்டன்ட்டா வந்துடுறியான்னு?" சொல்லி கேட்க, டின்னு "எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் இங்க ட்ரெய்னிங் பண்ண வந்ததுக்கே காரணம், இது பண்ணா என்னால டூரிஸ்ட் கைடா போக முடியும். என்னோட ட்ரீம நோக்கி என்ன போக விடுங்கன்னு" கேட்க, திரும்பவும் இவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கான். "டூரிஸ்ட் கைட்லாம் எதுக்கு? சேலரி கொஞ்சம் கம்மியா தானே கிடைக்கும். நான் சொன்னத கொஞ்சம் நெனச்சு பாருன்னு" சைனம் சொல்ல, டின்னும் "இப்போதைக்கு என்ன ட்ரெய்னிங் மட்டும் பண்ண விடுங்களேன் ப்ளீஸ்ன்னு" சொல்லி கேட்டுக்கிறான். டின்னுக்கு மட்டும் பெரிய ரூமா குடுத்துருக்கான் இந்த சைனமு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் கலாய்க்கிறாங்க. "என்னடா சைனம் உன் மேல கண்ண வச்சுட்டான் போலன்ட்டு." அதுக்கு டின்னும் "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு கெளம்புங்கன்ட்டு" அங்கேருந்து அடிச்சு தொரத்திட்டான். சன்மீனும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். "ஏய் எங்க இருக்க? நல்லா இருக்கியான்ட்டு." டின்னுக்கு தான் ஒரே ஹாப்பி. நான் நல்லா இருக்கேன். நீ எங்க இருக்க? நீ நல்லா இருக்கியான்னு?" சொல்லி கேட்க, அதுக்கு சன்மீனும் நான் நல்லா இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ராவல்ல இருக்கேன்னு" சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறான். அதுக்கு டின்னும் "அட பாவி! நீ ஊராடா சுத்திட்டு இருக்க? பேசாம எங்க அம்மாவையாவது நீ பார்த்துருக்கலாம்லன்ட்டு" வாய்க்குள்ளேயே மொணங்கிட்டு இருக்கிறான். அதுக்கு சன்மின்னு "நீ என்ன மிஸ் பண்ணியான்னு?" சொல்லி கேட்க, அதுக்கு டின்னும் "மிஸ் பண்ணியான்னு கேட்குறானே, இவன் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்" அப்படின்ட்டு இடியட்ன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறான். அதுக்கு சன்மீனும் மீ டூன்னு சொல்ல இடியட்ன்னு 2 பேரும் திட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களா, தோரும், பாப்பும். அவங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் குடுத்துருக்காங்க போல இருக்கு. பாப்பு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எனக்கு பிடிச்ச பையன் கூட ஒரே ரூம்ல படபடன்னு வருதுன்ட்டு பாப்பு சொல்ல, அதுக்கு தோரு ஃபேன் போடாம இருக்கு. எனக்கு கூட தான் வேர்க்குது. ஃபேன போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்ன்ட்டு பின்னாடி இருந்து செவுத்துலருந்து ஒரே சத்தம். 2 பேருமே பயந்துர்றானுங்க. என்னடா இது விட்டு விட்டு கேக்குது. பேயா இருக்குமோ? ன்ட்டு தோர் பக்கத்துல வர, பேயா இருந்தாலும் பரவால்ல போல. இது நல்லா இருக்கேன்ட்டு குஷி ஆயிட்டான். பாப்பு என்னடா சவுண்டுன்னு கூர்ந்து கவனிக்க, கப்பிள்ஸ் இருந்தானுங்களே, அவங்க 2 பேரும் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. இந்த சவுண்டு தான் பக்கத்துல இருக்கிற எல்லா ரூமுக்கும் கேக்குது. சொல்லப்போனா அந்த ட்ரெய்னர் கூட பயந்துட்டா. அடுத்த நாள் எல்லாரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஒரே டான்ஸு, ஃபோட்டோன்ட்டு வைப் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. இந்த ட்ரெய்னர் இந்த அம்மா இருக்கால்ல, அவளும் இந்த ஹோட்டலோட ரூல்ஸு, இங்க யாரெல்லாம் கெஸ்ட் தங்கியிருக்காங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்றா. நல்லா தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு விஐபி கஸ்டமர எப்படி வரவேற்கிறது? நான் சொல்லி தரேன். "வா இங்க டின்" அப்படின்னு கூப்ட்டு, ஒரு ட்ரிங்க் மாரி குடுத்து, வெளிய ஒரு விஐபி கஸ்டமர் வந்திருக்காரு. அவர் தூரத்துலருந்து பார்க்கும்போதே அவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. சொல்லப்போனா அவரு என்னோட கிரஷ் லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. போயி இத குடுத்துட்டு அவர வெல்கம் பண்ணு போன்னு சொல்ல, இவனும் கொண்டு போய் ட்ரிங்க குடுத்துட்டு, "வெல்கம் சார். இது எங்களோட வெல்கம் ட்ரிங்க்" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காமயே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அது சன்மின் தான். டின்னுக்கு தான் செம ஆச்சரியம். "சன்மின் நீயா? நீ என்ன இங்க? நீ எங்க இப்படி வந்த?" அப்படின்னு கேட்க, "நான் ஓடி வந்தேன். உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதனால தான் இங்க வந்துட்டேன்னு" சொல்ல, "நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கன்னுல சொன்ன. அப்பன்னா பொய் சொன்னியான்னு?" கேட்க, "இல்ல. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். உன்ன மிஸ் பண்ண மாரி இருந்தது. அதனால இங்க ஓடி வந்துட்டேன்னு" சன்மின் சொல்ல, அதுக்கு டின்னும் சிரிச்சும் சிரிக்காம, "வெல்கம் ட்ரிங்க்க குடிங்க சார். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி கிளம்ப, அதுக்கு சன்மின் "ஏன் நில்லு. என்னோட பேக்க யார தூக்குவான்னு?" கேட்க, அதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னு கிளம்ப போறான். அதுக்கு இந்த ட்ரெய்னர் "விஐபி கஸ்டமர இப்படி தான் டீல் பண்ணுவியா? போ அவர் கேட்கறத செய்யின்னு" கண்ணாலேயே சிக்னல் குடுத்துட்டு இருக்கா. அதுக்கு டின்னும் "வேற வழி இல்ல. சார் வாங்க சார். நீங்க எங்க விஐபி கஸ்டமர். நானே உங்களுக்காக வரேன். வாங்க ரூமுக்கு போலாமான்னு" கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போற வழியெல்லாம் டின்னுக்கு ஒரே சிரிப்பு தான். தன்மீன பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். ரூமு வந்ததும் டின்னு விட்டுட்டு கிளம்ப, தன்மீன் "ஏய் டிப்ஸ் வேணாமா? இந்தா டிப்ஸ்ன்னு" சொல்லி கேட்க, "ஓ டிப்ஸா? குடு குடுன்ட்டு" டின்னும் கைய நீட்டுறான். இந்த சன்மின் அந்த கையில அவனோட ஃபேஸ வச்சதும் யாருக்கு தான் வெக்கம் வராம இருக்கும் சொல்லுங்க? அப்ப சன்மீனும் கேட்குறான், "நீ என்ன மிஸ் பண்ணியான்னு?" கேட்க, அதுக்கு டின்னு "யார மிஸ் பண்ணா? நீ தான் என்ன தேடி இங்க வந்திருக்க. அப்ப நீ தான் என்ன மிஸ் பண்ணிருக்க. கரெக்ட்டா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சன்மீனும் ஒத்துக்கிறேன். ஆமா நான் மிஸ் பண்ணேன். நீ மட்டும் பதிலே சொல்ல மாட்டல்லன்னு" சொல்றான். அதுக்கு டின்னு "நான் கிளம்புறேன். சரி ஏதாவது வேணும்னா சார் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். நாங்க யாரா இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்" சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப சன்மின் ஒண்ணு நெனச்சு பார்க்குறான். ஒரு தடவ டின் அதிகமா குடிச்சிட்டு சன்மின் தான் தூக்கிட்டு வந்துட்டுருப்பான். அப்ப கேட்குறான், "நீ கண்டிப்பா அந்த ஹோட்டலுக்கு ட்ரெய்னிங் போய் தான் ஆகணுமான்ட்டு?" அதுக்கு டின்னும், "ஆமா என்னோட ட்ரீம நோக்கி கரெக்ட்டா இருக்கும். இங்க போய் ட்ரெய்னிங் பண்ணா தான்" அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த சன்மின் சரின்னு சொல்லி விட்டுருப்பான்.
இருந்தாலுமே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா, அந்த சாயனம் பார்க்குற பார்வையே சரியில்ல இல்லையா? கொஞ்சம் ஜெலஸா தான் ஃபீல் பண்றான் போல இருக்கு. டின்னு அப்பதான் கிளம்பி கீழ வந்திருப்பான். உடனே இந்த சன்மின் கால் பண்ணிட்டான். டிவி இங்க ரிமோட் ஒர்க் ஆகல. என்னன்னு வந்து பாருங்கன்ட்டு. இவனும் வந்து தட்டி தட்டி பார்க்குறான் ஒர்க் ஆகல. பார்த்தா பேட்டரிய காணோம். இவனுக்கே தெரிஞ்சிருச்சு இவன் தான் எடுத்து வச்சிருக்கான்ட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டான். இந்த பேட்டரி எப்படி என்னோட பாக்கெட்ல வந்தது எனக்கு தெரியாதேன்னு அப்பட்டமா நடிக்கிறான். இது டின்னுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப சன்மீனும் கேட்குறான், "நீ என் கூடவே இரு. நான் உனக்காக தானே இங்க வந்திருக்கேன். நான் உன்ன மிஸ் பண்றேன்னு" சொல்லி கேட்க, டின்னும் சரி ஓகே. நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உன்ன வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சன்மீன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப கால் பண்ணி அவன வர வைக்கணுமே அப்படின்ட்டு திரும்ப கால் பண்ணி எனக்கு பசிக்குதுன்னு சொல்றான். அவன் திரும்ப வரான். அடுத்தது உப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். திரும்ப வரான். திரும்பவும் சாஸ் இல்லன்னு சொல்றான். இதே மாரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, "என்னடா வர? ஃபோன் அட்டெண்ட் பண்ற போற. வந்தா சுட்டா செட்டா ரிப்பீட்டுன்ட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்க. என்னடா பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்க, "இல்லடா சன்மீன் தான் வந்திருக்கான். என்ன பார்க்கணும்க்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குன்ட்டு" சொல்லிட்டு இருக்கான். டின்னும் "இப்ப பாரு இப்ப தானே மேல போயிட்டு வந்தேன். இப்ப பாரு திரும்ப அவன் கூப்பிடுவான்னு" சொல்லி ஃபோன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். கரெக்ட்டா ஃபோனும் வருது. "இப்ப என்னங்க சார்? சொல்லுங்க சார்ன்னு" சொல்ல சன்வீனும், "இந்த டபுள் எல்லாம் பபிள்ஸ்ல வரும்ல, அந்த மாரி நான் குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாரி செஞ்சு விடுறியான்னு?" கேட்க, "ஓ! சாருக்கு சும்மா குளிச்சா உடம்பு நனையாதோன்ட்டு ஷவர் எடுத்து மேலையெல்லாம் போட்டு அம் குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கான்." டின்னியும் போட்டு குளிப்பாட்டி விட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட விளையாட மாரி ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்ப கரெக்ட்டா அந்த ட்ரெய்னர் இருக்கார்ல, "ஒப்பா, ஒப்பா உங்களுக்காக நான் எசென்ஷியல் ஆயில் குளிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நானே இத கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சுடுறேன்னு" சொல்லி உள்ள போக பாக்க, அங்க டின் இருக்கான்ல, தெரிஞ்சா தப்பாயிடும். இல்லன்னா ட்ரெய்னிங்க விட்டு தூக்கிடுவாங்க இல்லையா? அதுக்காக அந்த சன்மீனு, "இல்ல, இல்ல வேணாம். நானே குளிச்சுக்கிறேன். இல்ல நான் குளிச்சுட்டேன். வேணாம். எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் தூங்க போணும். நீங்க வெளிய போங்கன்ட்டு" தொரத்திட்டான். சன்மீனும் வந்து, "சாரி நீங்க எங்களோட விஐபி கஸ்டமர் இல்லையா? உங்கள நான் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்ட்டு" தொடச்சு விட்டுட்டு இருக்கான். எங்க தொடைக்கிறான்? அவனோட ஆப்ஸ பாத்து ரசிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்கான். டின்னும் ஃபுல்லா தண்ணியோட வந்துட்டுருக்க, ட்ரெயினரும் "என்னடாப்பா இப்படி நனைஞ்சிருக்கன்னு?" கேட்க, "இல்ல வெளிய தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அத செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேனா, அப்படியே நனைஞ்சிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ட்ரெயினரு, "இந்த கொரியன் ஒப்பா நம்ம விஐபி கஸ்டமர் இருக்கார்ல, அவரு டூரிஸ்ட் கைடு வேணும்னு சொல்லி கேட்டாரு. அதுவும் நீ தான் வேணுமா?" ஃபர்ஸ்ட்டு என்ன தான் கேட்டாரு. நான் வந்து நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னனால, சரி ஓகே உன்ன பேர நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவரும் நீ தான் வேணும்னு கேட்குறாரு. ஓகே போறியான்னு சொல்லிட்டு இருக்க, டின்னு, "அட பாவி சன்மீன் அடுத்த பிளான போட்டியாடான்னு" நெனச்சிட்டு இருக்கான். டின்னு நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரேன் நம்ம போலாம் எங்கேயாவதுன்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்காக சன்மீனும் ஆசை ஆசையா காத்துட்ருப்பான். அங்கேயும் வந்துட்டான் இந்த சாயனம். "நீ ஒரு தடவ என் கூட வெளிய டின்னருக்கு வரேன்னு சொன்ன இல்லையா? சரி வா இன்னைக்கு போலான்னு" சொல்லி கூப்பிட, சன்மீன் ஒண்ண யோசிச்சு பார்க்குறான். ஒரு தடவ அந்த ஹேண்ட்பேக் திருடனுக்காக இவன் தான் கையில காச குடுத்துருப்பான். அத சன்மீன் ஏற்கனவே பார்த்துருப்பான். டின்ன இவன்கிட்ட இருந்து காப்பாத்தணுக்காக தான் டின்னு பின்னாடியே அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனாலும் டின்னு, "அவர் என்னோட பாஸு. அவர் கூட நான் எப்பயோ வரேன்னு சொல்லியிருந்தேன் வேற. நான் போய் தான் ஆகணும்னு" சொல்லி போயிட்டான். சங்மீன் விடலையே! பின்னாடியே போய் நின்னு இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே தான் இருக்கானுங்க. இந்த சாய்னம் காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்கான். விடலையே சன்மீனு தூரத்துலருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப கரெக்ட்டா ஒரு ஃபோன் கால் வருது. இந்த தடவ தாய்ல தான் பேசிட்டு இருக்கான். ஆமா. நல்லா தான் இருக்கேன். நான் அவன் கூட தான் இருக்கேன். அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன்." சரி ஓகே. நான் நல்லா பார்த்துக்கிறேன் என்ன, டோன்ட் வரின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறான். அடுத்த நாள் சன்மீன் கேட்ட மாதிரியே டின்னும் டூரிஸ்ட் கைடா வந்திருக்கான். சுத்துறானுங்க, சுத்துறானுங்க. ஊரு ஃபுல்லா சுத்துறானுங்க. கிட்டத்தட்ட டேட்டிங் மாரி ஆயிடுது இது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வ வந்து வெளிக்காட்டிட்டே இருக்கானுங்க. அது அவங்களுக்குள்ளே தெரியுது தான். ஆனா வாய திறந்து மட்டும் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே! அடுத்த நாள் ஹோட்டல்ல ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த இந்த மாதிரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இந்த ஹோட்டல்ல இருக்கு. டூரிஸ்ட் கைடுக்குலாம் வாங்க அப்டின்ற மாரி இந்த மாடல்லாம் வச்சு ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அப்ப அங்க வந்த மாடலுக்கும், அவன் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ சண்ட போல இருக்கு. என்னது? அவன் கூட இவ சுத்திட்டு இருக்கானா? உடனே போய் பிடிக்கணுன்ட்டு ஒரே அழுக. ஓட்டமா ஓடிட்டு இருக்கா. ஐயய்யோ! என்ன இல்ல இப்படி ஆயிடுச்சேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க, டின்னும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். டின்னு திரும்ப வந்து அந்த மாடல் கார் ஏறி போயிட்டாங்க. ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்ல, அந்த ஷூட்டிங் டைரக்டர் என்னன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அச்சச்சோ! அது கொரியன் மாடல் ஆச்சே! இப்ப நான் கொரியன் பொண்ணுக்கு நான் எங்க போவேன்ட்டு கத்திட்டு இருக்க, அப்ப அந்த ட்ரெய்னர் இருக்காங்கல்ல, "என்னை பாரு, என் அழகை பாருன்ட்டு" வந்து என்ன வேணா நீங்க மாடலா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, அந்த டைரக்டர் திரும்பவும் கத்துறாரு. "நான் கொரியன் மாடலா கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாரி டொக்கு போன கெழவிய நான் கேட்கலன்னு" திரும்ப கத்திட்டு இருக்க, அப்ப அந்த பக்கம் சன்மீன் போயிட்டுருக்கான். அத பார்த்த டின்னு உடனே ஒரு ஐடியா பண்ணிட்டான். "சார் நான் வேணா அத சால்வ் பண்ணட்டுமான்ட்டு" திரும்பவும் சன்மீன பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு தடவ இவனுக்கு ஏதோ வேஷம் போட்டு எல்லாத்தையும் பொருள விக்க வச்சான்ல, அது மாரி ஏதோ பண்ண போறான் போல இருக்குது. ஆனா இவங்க கேட்டது கேர்ள் மாடல். என்ன பண்ண இருக்கானோ தெர்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட கன்டினியூவா பார்க்கறதுக்கு கிரஷ் ஆர்ட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.